வணக்கம். வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றிய வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ட்ரேடிங்கை பற்றி நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் ஆல்ரெடி ஆர்வமுள்ள ஒரு சிறிய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கிற நண்பர்களுக்கு மட்டுமானது. புதுசாக தொடங்கக்கூடியவங்களுக்கான இதுவா அப்படின்னு கேட்டால், மேக்ஸிமம் அதுக்கான ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்க ட்ரேடிங் பண்ணணும், ஸோ ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற கிரிக்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட ஒரு பேசிக்கான ஒரு சிறிய விஷயம். ஸோ இது மட்டுமே எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இது என்னுடைய ஒரு 1.5 இயர் to 2 இயர்ஸாக நம்ம இதில் எடுத்துக்கிட்ட சின்ன நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ட்ரேடராக, ஒரு பிகினிங்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் அப்படின்னா, பிகினியர் அப்படிங்கிறது ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ், ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு சீரியஸாக இது இன்டெப்த்தாக நம்ம போக 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 ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி இருக்கோ, ஸோ அதோட என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க, இது ஓகே அப்படின்னு படுறவங்க, அல்லது உங்களுக்கு இதில் மூலியமாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸோ அல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ட்ரேட் அப்படின்னாலே அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், பாயிண்ட் 1. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம். இதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய 100% தரவுகளை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டி இருக்கும். 100% உங்களுக்கு அதோடய தரவுகள் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணாமல், ரிசர்ச் பண்ணாமல், ஸோ எந்த ட்ரேடாக இருந்தாலும், ஸோ இதில் மணி வரும், ஸோ பணம் எடுக்க முடியும், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வரோம். பட் அதை மட்டுமே நினச்சிட்டு பணம் வரும், அதனால் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் தாட்டை விட்டுறணும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பாசிபிலிட்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு, ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் வின்னிங் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸை நோக்கி இருக்குது, இது வரைக்கும் இந்த ட்ரேடிங்குள்ளே போனவங்க எவ்வளோ பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்சன்டேஜ் ரீதியாக ஒரு 1000 பேர், ஸோ ஈஸியாக இருக்கணும்னா ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் இதுக்குள்ளே என்ட்ராகிறாங்கன்னா இந்த ஃபீல்டில் எவ்வளோ பேர் அதை நிலச்சி நிற்கிறாங்க, இந்த ஒரு தரவை பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஒரு 100 பேர் உள்ளே வர்றாங்கன்னா அதில் எவ்வளோ பேர் இதில் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இப்படிங்கிற சின்ன சின்ன தரவுகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பாயிண்டில் இது கவர் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அது. ஸோ அடுத்தது, ஸோ அந்த பாசிபிலிட்டி அப்போ நீங்கள் அதை பார்க்க ஆரம்பித்தாலே அப்போது இதுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படிங்கிறது ஒரு 100க்கு 10 பேர் தான் இதில் நிலச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் ரிசல்ட்டாக வந்தாலும், 100ல் 5 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ 100ல் 2 பேர் 3 பேர் ஒருத்தர் தான் அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அது எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வின்னிங் பர்சன்டேஜ் என்ன, ஸோ எவ்வளோ பேர் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு தான் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு மினிமம் ஒரு மேக்ஸிமம் இப்படி ஒரு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நான் எடுத்த தரவுப்படி சரியான தரவா அப்படிங்கிறது ஒவ்வொருக்கும் வேரியண்ட்டாக கிடைக்கும். எனக்கு ஒரு 10 பேர் இதில் ஸ்டேபிளாக இருக்க முடியும் 100ல் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போது 100ல் 10 பேர் தான், ஸோ அப்போ 90 பேர் இதில் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தரவு தான் எனக்கு கிடைச்சது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும். ஸோ அது பார்க்குங்க. ஃபஸ்ட்டு ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு இது எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். ரெண்டாவது, இதே இந்த ஹவு டு ஸ்டார்ட்டில்
நிறைய விஷயங்கள் இப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் ட்ரேடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ லாஸ் கட், புக் செட், இந்த 2 விஷயம் இருக்குது. ஸோ எப்போ வந்து நம்மளுடைய லாஸை கட் பண்ணணும், எப்போ வந்து புக் செட் பண்ணணும், இந்த 2 விஷயம். இது பேசிக்காக எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இதையும் தாண்டி ஃபஸ்ட்டு நாம் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் பெட்டர், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண பழகணும். ஸோ அது எங்கெங்கே அப்படிங்கிற ஒரு இடம் தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி, என்ன, ஏது, முழுமையான இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். கரெக்ட் பிளானிங். ஓகே, இதுக்கு நிறையா வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய தியரி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு. நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியும், நான் பிட்ச் ரிப்போர்ட்டு ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்டில் எப்படி மேட்ச் மூவ் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு, இது எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் ட்ரேடிங்கை சொல்கிறோம். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதே தான். எந்த காலத்தில் மார்க்கெட்டு உயரும், எந்த காலத்தில் மார்க்கெட் குறையும், எந்த கம்பெனியோட மார்க்கெட் எதிர்காலத்தில் வேல்யூவாக இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, எந்த இதெல்லாம் இனிமேல் வளர்ச்சி அடைய போகுது, இப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை வச்சு தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பிளானிங். நான் கன்ஃபார்மாக வளர்ச்சி இருக்குங்கிற நிறுவனத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக இந்த நிறுவனமானது வெற்றி அடையும். புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு நிறுவனம் முதலீடு ஷேரில் வருது அப்படின்னா, ஸோ அதில் நான் பண்ணும்போது இது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அப்படி. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள், இப்போ பில்கேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ளே வரும்போது, ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, ஸோ வெற்றி அடையுங்கிற அவரோட ஒரு பிளானிங், அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவர் யோசித்து வச்சுருந்த அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற புதுசாக ரீசர்ச் பண்ணி, ஸோ அவர் என்ன மெத்தடை யூஸ் பண்ணார் நமக்கு தெரியாது, யூஸ் பண்ணி ஸோ அதை எடுத்தார், அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார். ஸோ தட்ஸ் பிளானிங் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் நம்ம இந்த கிரிக்கெட் ட்ரேடிங்காக இருந்தால் அதுக்கு என்னென்ன மாதிரியான பிளானிங்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து இந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு பெட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அப்படி எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மினிமம் இவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க. அதுபோக சில விக்கெட், ஸோ இவ்வளோ ரன்னுக்குள்ளே விக்கெட்கள் விழுகும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ஒர்க்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற விஷயம் அது பிளான் பண்ணணும். ஸோ அதே போல் அந்த விஷயத்துக்கு, ஸோ வின்னிங்கு ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு கூட அதுக்கு என்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து கிரவுண்ட் ரீதியாக இங்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், எதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயங்கள், பிளேயர்ஸை பேஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாட வாய்ப்பு இருக்குது, ஸோ இந்த டீமுக்கான வின்னிங் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் எந்த ஸ்ட்ராட்டஜியை, அதாவது பிளானிங்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற குறிப்பிட்ட ஒரு பிளான், அதுவும் கரெக்டான பிளானாக இருக்கணும். அது மோஸ்ட்டாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பிளானாக இருக்கணும். ஸோ கரெக்ட் பிளானிங்கை நீங்கள் மோஸ்ட்டு எடுக்கணும், அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செகண்டு, சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2வது. 3வது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் தாண்டி 3வது விஷயம் மணி பிளானிங். ஸோ மணி பிளானிங் நிறைய பேர் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ லிமிட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ லிமிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ப்ளஸ் இன்னும் சில விஷயங்களில் அதை செப்பரேட்டாக சில விஷயங்களுக்காக ஒதுக்கி தனித்தனியாக வச்சு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். நம்ம குரூப்பில் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ இப்போ எவ்வளோ லிமிட் உங்களுக்கு இருக்கணும், அதில் எவ்வளோ லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ அதே போல் தான் இந்த மணி பிளானிங் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ ஏன் இந்த மணி பிளானிங் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, 100ல் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 10 பேர் இதில் தொடர்ச்சியாக பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்.
நிறைய பேர் உடையிறது இந்த மணி பிளானிங் சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால. ஸோ கரெக்டான மணி பிளான் கம்பல்சரி இருக்கணும். ஒரு ஒரு லிமிட் 2 லிமிட் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 10 லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குரூப்பில் நம்ம இது பண்ணுறது. உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை 10 லிமிட்டாக பிரித்து அதில் ஒரு லிமிட்டை மட்டும்தான் ஒரு மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மணி பிளானிங்கில். ஸோ இது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு பிளான், கரெக்டான பிளான், சரியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய பிளானாக இருக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல கோட்டை விட்டுருவீங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், ஸோ மாற்றி எடுக்கலாம், ஸோ கன்ஃபார்ம் ஜெயிக்க போகுது, இந்த மேட்ச் மட்டும் நம்ம நிறையா போடலாம். ஸோ இப்படி வரும். சில இடங்களில் நிறையா மிஸ்டேக் இங்கே நடக்கும். ஸோ இன்னொன்று பண்ணுவோம், இந்த டீம் வின் பண்ணுதுன்னு கட்டிட்டோம், ஸோ இந்த பிளேயர் அதிகமாக அடிப்பார்னு கட்டுவோம், ஸோ இந்த இடத்துல விக்கெட் விழுகுன்னு கட்டுவோம். ஸோ அப்படி ஒரே மேட்ச்சுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 10 லிமிட் உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற மணியை பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பட் ஒரே மேட்ச்சில் 5 லிமிட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அந்த அன்னைக்கு நம்ம கிளிக் ஆகலை அப்படிங்கும் போது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லிமிட்டு நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 10 மேட்ச்சில் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பின்னடைவை சந்திக்க மாட்டீங்க. இதை விட்டு பெருசாக பேக் ஃபயர் ஆகாத ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு மணி பிளான் கம்பல்சரி வேணும். இந்த மேட்ச்சு என்ன தான் நடந்தாலும் சரி, ஜாக்பாட்டாக இருந்தாலும் சரி, ஸோ மினிமம் வின்னிங்காக இருந்தாலும் சரி, உங்கள் லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிறத கிளாரிஃபை இருக்கணும். இதை சரியாக கடைப்பிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்தது 4வது பாயிண்ட், பிலீவ் யுவர் பிளான். நீங்கள் அதாவது இது செகண்ட் பிளானோட ஒரு செகண்ட் பாயிண்ட்டு 4th பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பிளான் இருக்கும், ஒரு பிளான். ஸோ இந்த முறைப்படி நான் ஜெயிக்கிற டீமை கணிச்சு ஸோ அதுபடி நான் பெட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த பிளான் இதுதான் கரெக்ட் பிளான் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம். பட் அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கங்க எவ்வளோ வேணாலும். பட் அது ஒன்ஸ் அந்த பிளானை நீங்கள் இதுதான் பண்ண போகிறேன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு 70-80 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு சில மேட்ச் பேக் ஃபயர் கொடுக்கும். ஸோ இருந்தாலும் ரிசல்ட் நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் 10க்கு 8 80% 70% சக்ஸஸ் இருக்குதுன்னா அந்த பிளானை கரெக்டாக நீங்கள் நம்பி சரியாக அதை மட்டுமே யூஸ் பண்ணணும். இடையில உங்களுடைய பிளானை மாற்றக்கூடாது. இல்லை இப்படி தான் வரப்போகுது, இந்த மேட்ச் அது அந்த பிளான் நம்மளுக்கு ஒத்தும் இல்லை, ஸோ நம்ம மாற்றிக்குவோன்ட்டு மாற்றினீங்க அப்படின்னா ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி சரியாக தான் இருக்குது, இதை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணலான்னு நினச்ச ஒரு பிளானை விட்டுட்டு திரும்ப இடையில மாறும்போது அதோட சக்ஸஸ் ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எதுபடி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதே பிளானை பிலீவ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வாங்குறீங்க. ஸோ இல்லை ட்ரேடிங்க்கு சம்மந்தமான, இப்போ நம்ம கொடுக்குறது மோஸ்ட்லி ட்ரேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதாவது பணம் பண்ண முடியுமா அவ்வளோதான் விஷயமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜெயிக்கிறது தோக்குறது நமக்கு பெருசாக முக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அடிக்கடி நம்ம குரூப்பில் கொடுக்குறது. ஸோ அப்படி நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வச்சு தான் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணும்போது அதை பிலீவ் பண்ணணும். 1 or 2 days மிஸ் ஆகுது அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இன்னொரு குரூப்பை ஏதோ ஒரு டெலிகிராம்லையோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பார்ப்பீங்க. ஸோ அங்கே அவங்க சக்ஸஸ் கொடுத்துருக்கும்போது அங்கே தாவுவீங்க. பிஃபோர் என்ன ஆகும்னா அடுத்து இவங்க சொல்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போன இடத்துல லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பிலீவ் யுவர் பிளான். நான் ஒருத்தர்கிட்ட வாங்க போகிறேன், இவர் இது வரைக்கும் சரியாக பண்ணியிருக்காரு, என்ன இவர் சக்ஸஸில் தான் வச்சுருப்பார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ தொடர்ச்சியாக அங்கேயே நீங்கள் பயணிக்கிறது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பிலீவ் யுவர் பிளான். நீங்கள் என்ன பிளான் ஸ்ட்ராட்டஜி இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து லாஸ்ட் ஒன், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட
டீமை வாங்கி அதாவது யாருக்கிட்ட அந்த ப்ரிடிக்ஷனை வாங்கி நீங்கள் இது பண்ணாலும் சரி, ஒரு அட்வைசர் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் அப்படின்னா ஒரு அட்வைசர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கூட, ஸோ அப்படி இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணி ஸோ அது மூலிமா நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நம்மளை ஆட்டி பார்க்குறது ப்ளஸ் நம்மளைய அந்த வெற்றியாளராக இல்லாமல் தடுக்கக்கூடிய கடைசி விஷயம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்டையும் நீங்கள் சரியாக பண்ணிட்டாலும், ஸோ இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எவ்வளோ தான் சரியாக பண்ணியிருந்தாலும் சைக்காலஜிக்கல் ரீதியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டியது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைக்கிளுக்கு ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பெருசாக ஒரு தனியாக ஒரு போடணும். பட் இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாக தேவை. ஸோ இது தனி ஒரு எபிசோடாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். அதாவது சைக்கிளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஒரு 2-3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வேலைகளில் நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக அதே ஃபஸ்ட்டு நாள் இருந்த அது கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் செயல்படுறீங்களா? டெஃபினட்டாக வீக்காக இருப்பீங்க. ஸோ இது ஒரு மைனஸ். நம்ம பண்ணக்கூடிய பிளானில் ஏதாவது தவறு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தவறுவீங்க. எப்போது? ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகும். இன்னொன்று, எல்லாம் சரி இது வரைக்கும், பட் ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த அடி விழுகும்போது திரும்ப அடுத்த முயற்சியில் நீங்கள் ட்ராபேக் ஆகுவீங்க. ஒருவேளை மைனஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். மற்ற கமிட்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே கொண்டு நீங்கள் திணிக்கும் போது, ஸோ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸோ எனி ட்ரேடர்ஸ் என்ன ஒரு விஷயம் முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, எந்த ஒரு தேவைக்காகவும் இதை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு குறையும், மனோரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த ட்ரேடர்ஸாக இருக்கிற நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களை அந்த 20%க்குள்ளே ஒரு 120 பேரா ஒரு 10 பேரா ஓரளவுக்கு இதில் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவரை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுறதுக்கு என்ன ஒரு ரீசன்? ஸோ இதில் மட்டும் கிடையாது, ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் கூட ஸோ மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தரால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சரியான பொறுமை இருக்கணும். ஸோ அந்த ஏற்படுத்தக்கூடிய தோல்வி தரக்கூடிய தாக்கத்தை தாங்கிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அந்த தாக்கத்தையும் தாங்கிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சரியான அந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு மன ரீதியாக திடப்படுத்தி வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது பற்றி ரொம்ப விளக்கமாக நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டோட இந்த 5 குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இதை எல்லாமே வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடர்ஸாக வளம் வர ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இதுவே கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வீக்லி ஒன்ஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி மக்களே. கன்ஃபார்மாக மற்றவங்க எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ண நண்பர்களாக ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் நிறைய வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.